படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். புதுவையில் இருந்து சரக்கு பாட்டில்களை கடத்துவதில் புது புது டெக்னிக்குகளை கையாண்டு கடைசியில் மாட்டிக்கிட்ட பங்கு என்கிற ரேஞ்சுக்கு சிக்கிக்கொள்ளும் சம்பவங்கள் சமீபத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன. புதுச்சேரியில் இருந்து மது பாட்டில்களை உடம்பு முழுக்க டேப் போட்டு சுற்றியபடி கடத்தி வந்த விழுப்புரத்தைச் சேர்ந்த நாகமணியின் வீடியோ வைரலாகி பரபரப்பு ஆனது. அந்த பரபரப்பு அடங்குவதற்குள்ளேயே அரசு பேருந்திலேயே மது பாட்டில்கள் கடத்திய நடத்துனர் வசமாக சிக்கியது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுவும் அந்த சம்பவம் மட்டும் நடக்கவில்லை என்றால் வழக்கம் போல எஸ்கேப் ஆகியிருப்பார், கண்டுபிடித்திருக்கவும் முடியாது என்பதுதான் ஹைலைட். புதுவை டு வேலூர் அரசு பேருந்து திண்டிவனம் மரக்காணம் சாலையில் வந்து கொண்டிருந்த போது மயிலத்திலிருந்து எந்தூர் நோக்கி வந்த டாரஸ் லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. ஸ்பாட்டுக்கு வந்த திண்டிவனம் போலீசார் அரசு பேருந்து மற்றும் லாரியை காவல் நிலையம் எடுத்துச் செல்ல முடிவு செய்தனர். அப்போது நீங்க ஸ்டேஷனுக்கு போங்க சார், பேருந்தை நாங்களே ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வர்றோம் என ஆவலோடும் பதற்றத்தோடும் கூறியிருக்கிறார் அரசு பேருந்து நடத்துனர் சந்திரன். விபத்துக்குள்ளான பதற்றத்தில் இருக்கிறார் போல என நினைத்த போலீசாருக்கு திடீரென பேருந்தில் இருந்து வந்த வாசனை சந்தேகத்தை கிளப்பியுள்ளது. இதனால் பேருந்தை பின்தொடர்ந்து போலீசார் நோட்டமிட ஆரம்பித்த போது அரசு பேருந்து ஓரிடத்தில் ஓரம் கட்டி நின்றுள்ளது. உடனே அரசு பேருந்து நடத்துனர் சந்திரன் பேருந்தில் இருந்து அட்டை பெட்டிகளை எடுத்து அங்கு வந்து நின்ற காரில் அவசரமாக ஏற்றிக் கொண்டிருந்தார். உடனே சீறி பாய்ந்த போலீசார் அவர்களை சுற்றி வளைத்து விசாரித்த போது அரசு பேருந்தில் இருந்து காரில் ஏற்றப்பட்டது சட்டத்துக்கு புறம்பாக புதுவை யூனியன் பிரதேசத்திலிருந்து கடத்தப்பட்ட மது பாட்டில்கள் என்பது தெரிய வந்தது. 45,000 ரூபாய் மதிப்புள்ள 153 மது பாட்டில்கள் வேலூரில் விற்பனை செய்வதற்காக எடுத்து வரப்பட்டது தெரிய வந்துள்ளது. தொடர்ச்சியாக அரசு பேருந்து நடத்துனர் சந்திரன் மூலம் கடத்தி வரப்படும் மது பாட்டில்களை வேலூரைச் சேர்ந்த நவீன் என்பவர் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்து வந்தது விசாரணை மூலம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. மேலும் சந்திரனையும் நவீனையும் கைது செய்த போலீசார் இவர்களுக்கு மது பாட்டில்களை விற்பனை செய்து உடந்தையாக இருந்த புதுச்சேரி பாரில் வேலை செய்யும் பார்த்திபன் என்பவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதேபோல விழுப்புரத்தில் இருசக்கர வாகனத்தில் ரகசிய அறை அமைத்து 200 மதுபான பாட்டில்களை டெக்னிக்காக கடத்திய விழுப்புரத்தைச் சேர்ந்த சரண்ராஜ், ஆனந்த் பாபு ஆகியோரை கைது செய்திருக்கிறது காவல்துறை. படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.